ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் லீசாவா, இப்போ வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட லீசா வந்துச்சு. ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பார்பி டால். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ் இந்த டை கொடுத்துருக்க மாதிரி இருக்கும், க்யூட்டாக ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால எனக்கு பிடிக்கும். அண்ட் ஹேர் கூட பார்த்தீங்கன்னா சில்கி ஹேராக இருக்கும், ரொம்ப சாஃப்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த பார்பி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்கிட்ட இன்னொரு பார்பி டாலும் இருக்குது. என்ன பார்பி டால்னா அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேர் பார்த்தீங்கன்னா ஷைனி. வாங்க ஷைனி. ஸோ இதுதான் அந்த ஷைனி. ஸோ எனக்கு நான் இந்த மாதிரி பேர் வச்சேன், ஷைனி அப்படின்னு பேர் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஹேர் கோல்டன் கலரில் இருக்கும், சன் மாதிரி கோல்டன் கலரில் இருக்குமா, அதனால் இதுக்கு பேர் ஷைனி அப்படின்னு வச்சிட்டேன். ஸோ இது பேர் லீசா, இது பேர் ஷைனி. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பேர் வைக்கணுன்னா கூட சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பார்பி டால். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். இப்போ நம்ம என்ன விளையாட போகிறோம், ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பார்பி டால் நம்ம இது வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப போரிங்காக இருக்குது பார்த்தீங்களா, என்ன அது ஹேர் ஸ்டைல்ஸுமே இல்லாமல் மேலே பாருங்களேன், பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு மாதிரி இருக்குல்ல. இந்த ஹேரு சாஃப்டாக இருக்கும், பட் ஹேர் ஸ்டைலே இல்லாத மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இதுக்கு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணுறதா இந்த பார்பிக்கெலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் இது பார்பி பண்ணுறது தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பார்பி இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக பார்பி இருக்கும், கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பார்பி இருக்கும். ஸோ அது பார்பியை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள். ஸோ அதை வச்சு நீங்கள் ஹலோ இந்த மாதிரி கேசல் விளையாட்டு, அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரி விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஹேர் ஸ்டைல் அப்புறமா ட்ரெஸ்ஸஸ் கூட நம்ம இப்போ அவுட்ஃபிட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இது பண்ணி ஃபஸ்ட் நம்ம ஹேர் ஸ்டைல் ஃபஸ்ட் நம்ம முடிச்சிடலாம். என்கிட்ட இந்த நார்மலாக நம்ம தலையில் நம்ம நார்மலாக திக்கு பேண்ட்லாம் போடணும் தெரியுமா, அதெல்லாம் வேணால் இது போடக்கூடாது. ஆனால் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ நல்லா பஞ்சாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது. இதான் நார்மலாக இந்த மாதிரி தின்னாக இருக்கும் பார்த்தீங்களா, தெரியுதா, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தின்னாக இருக்கிற பேண்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இதோ இந்த மாதிரி பேண்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி பேண்டை பிளாக் கலர் இருக்குது அண்ட் நிறைய கலர்ஃபுல் பேண்ட்ஸும் இருக்குது, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதோ இந்த பேண்ட் எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நான் ஒரு இந்த சீப் எடுத்துக்கிறேன். நான் ஏன் அப்படி இந்த சீப் எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தின் சீப் தான் நம்மளுக்கு வேணும். நான் திக் சீப் இதால் வார முடியும், என்ன சொல்கிறது, நம்மளால் வார முடியாது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தின் சீப், அதாவது இந்த மாதிரி தின்னாக இருக்கிறதா நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்பிக்கு உங்கள் வீட்டில் பார்பியோட முடி சிக்காக இருந்ததுன்னா இதை கிளியர் பண்ணிக்கோங்க. என்னோடய பார்பி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும், ஆனால் அவ்வளோ சிக்கு இருக்கும், நினச்சாலே நான் தாங்கிக்க முடியல. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி சிக்கு இருக்கும். ஏன் அப்படி சிக்கு எனக்கு இருந்ததுன்னா, நான் ஒரே ஹேர்ஸ்டைலில் போட்டு இருப்பேன்னா அப்படியே குஜி 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 குஜிக்கு அப்படின்னு ஆகிடும். நடுவில் எனக்கு ஒரு பார்பி டால் வாங்கி கொடுத்தாங்களா, அதை நான் என்ன தெரியுமா பண்ணேன், எண்ணெய் தேய்ச்சேன், ஒரு மாதிரி ஆக்கிட்டேன். அதனால நினச்சி கூட பார்க்க முடியல. இங்கே பாருங்களேன், இப்போ பாருங்களேன், ஒரு சிக்கு கூட இருக்க பாருங்களேன், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கா, அழகாக இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ ஆஷில் ஒரு நல்ல அழகான ஒரு ஒயிட் கலரில். இப்போ சிக்கு எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹேர் ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டிலே நீங்கள் சும்மா இந்த பார்பி டால் ஹவுஸ்லாம் இருக்க தெரியுமா, அதுக்கு அங்கே மாதிரி போனீங்கன்னா, சும்மா வீட்டில் இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சும்மா போனிடெயில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வெளியே எங்கேயாச்சும் போகுதுல்ல, வெளியே எங்கேயாச்சும் போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு
நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. தலை இந்த மாதிரி ஃபஸ்ட் நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. விரிச்சிட்டுக்கு அப்புறமா தலை நல்லா விரிஞ்சிடும். விரிச்சிட்டுக்கு அப்புறமா பொண்ணு ஏற்படாதீங்க. இப்படி வந்து நம்ம எப்படி இந்த இடத்துல நம்ம இப்படி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் போட போகிறேன். ஸோ அந்த மாதிரியில் நான் வந்து பின்னல் போட போகிறேன். அந்த மாதிரியே போட்டுட்டு பின்னல் இந்த இடத்துல போட்டு போகிறேன். ஸோ அது வந்து க்யூட்டாக இருக்கும் பார்பிக்கு. ஸோ அதனால் அது போட போகிறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் முடி எடுக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் முடி. ஸோ அதே மாதிரி இந்த எட்ஜஸில் கொஞ்சம் முடி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து அப்படியே கொஞ்சோண்டு இப்படி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் நம்மளோட முடி. ஸோ அந்த முடியை எடுத்து இப்படி மேலே இது பண்ணிக்கோங்க. மேலே இது பண்ணினா கீழே பாதி முடியெலாம் இருக்கும் தெரியுமா, அந்த முடியை இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க. அப்போ தான் நிறைய முடி இருக்க மாதிரி இருக்கும் கீழே. அண்ட் மேலே இருக்க முடியை வந்து நல்லா அந்த கீழே அந்த இதெல்லாம் இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி பிரிசராக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் நம்ம வந்து நல்லா இது பண்ணிக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும். அண்ட் ஸோ ஃப்ரண்ட்டில் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளாக்கில் மட்டும் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு மோசமாகிடும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணி முடித்த பாடு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த நார்மலாக அந்த பேண்டை போட்டக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பாதி பீச்சு வச்சுருந்த முடி தெரியுமா, அதை எப்படி இந்த மாதிரி படுக்க வச்சுக்கோங்க. பார்பிடாவில் படுக்க வச்சதுக்கப்புறமா பின்னல் போடுங்க தெரியுமா, நார்மலாக நம்ம தலைக்கு பின்னல் போடுவோம்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட் பின்னல் போட்டுக்கோங்க. நான் அந்த மாதிரி 3 எடுத்துக்கிட்டு 3 பிரித்து வச்சுக்கிட்டேன். லீஸாவுக்கு நான் வந்து 3 பிரித்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து நான் நார்மலாக வந்து எங்கேயாச்சும் நான் இந்த ஷாப்பிங்லாம் கூட்டிகிட்டு போவேன்னா, ஷாப்பிங்லாம் கூட்டிகிட்டு போகும்போது இதுவும் அழகாக இருக்கணும் இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணுவேன், இது அழகாக இருக்கிறதுக்காக நான் வந்து இதை ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். அப்புறமா இன்னும் நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுவேன், அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம லீஸாவுக்கு பின்னல் போட்டுட்ருக்கோம். இந்த இடத்துல நம்ம பிரைட் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். பிரைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பிரைட் முடிச்சிட்ட பாடு தான் நீங்கள் வந்து இது பண்ணணும், அந்த ரப்பர் பேண்ட் எடுத்து கட்டணும். ஸோ அது வரைக்கும் கட்டாதீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நார்மலாக விட்டுற போகிறது கிடையாது. இப்போ எல்லா முடியும் சேர்த்துற போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டுக்கப்புறமா இந்த மாதிரி இது போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி அந்த ரப்பர் பேண்ட் கீழே இப்படி எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த இதை போட்டுக்கணும். போட்டு முடிச்சிட்ட பாடு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம பார்பி லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இங்கே பாருங்க அழகாக இருக்கா. ஸோ இங்கே பாருங்க க்யூட்டாக வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ நம்ம முடி எடுத்து இந்த மாதிரி போடலாம். ஹாய் லீஸா, எப்படி இருக்கேன்? உன்னோட ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப ரொம்ப சூட் ஆகுது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. வாவ் க்யூட்டாக இருக்குது. ஸோ க்யூட், ரொம்ப க்யூட்டாக இருக்கா? நான் போட்டது ஆக்சுவலி என்னாலே நம்ப முடியல, நான் போட்டதானே, என்னால் நம்ப முடியல. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கா இந்த ஹேர் ஸ்டைல்? உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். ஸோ செகண்ட் ஹேர் ஸ்டைல் ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு
இப்போ திரும்பியும் நீங்கள் உங்களுக்கு செகண்ட் ஹேர் ஸ்டைல் சொல்லி தர போகிறேன். ஸோ இதை ஓரமாக வச்சுருக்கோங்க. இப்போ இது இருக்கு இல்லையா, அந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் பார்த்துட்டிங்களே. ஸோ ஓகே. ஸோ இந்த ஹேர் பார்த்தீங்க, இந்த பார்பி ஷைனி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச பார்பி எனக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்? எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சீப் எடுத்துக்கோங்க, சிக்கு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய ஷைனிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிக்கு அதிகமாக இருக்கும். ஸோ சவுண்ட் கேட்குதா பாருங்களேன், எவ்வளோ சிக்குன்னு. பா, என் தலையில் இருக்க சிக்கோட இதுதான் நிறைய சிக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலி நான் உங்களுக்கு அந்த ஷூஸ் காமிக்கணும், உங்களுக்கு காமிச்சே ஆகணும் இந்த ஷூஸை. ஸோ இந்த ப்ரிட்டி ஷூஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் எது போட்டால் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு போனிடெயில் தான் போட்டால் சூட் ஆகும். நான் உங்களுக்கு போனிடெயில் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு இந்த இது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஐயோ, ஆக்சுவலி இந்த மாதிரி பார்பிஸ்க்கெலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே மாதிரி இறக்கி போடுங்க. தூக்கி போட்டு பார்பிக்கு நம்ம தூக்கி போட்டோன்னா மண்டை அப்படியே தென்னை மரம் வளர்ந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அதை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். இல்லை நம்ம இது கொண்டை போட்டுடலாமா? கொண்டை. ஸோ இப்போ நான் இதுக்கு போனிடெயில் போடுறத விட கொண்டை போட்டுடலாம்னு ஆசையாக இருக்குது எனக்கு. இதை பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? முடியல, இதை பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு காமெடியில், அந்த ஒரு கராத்தே காமெடியில் இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. என்னது இது பார்பியால்? நீ ஷைனியா? என் பார்பி எங்க? ஸோ இப்போ நான் போனிடெயிலை ஃபஸ்ட்டு போட்டுருலாம். ஆமே, ஐயோ சிக்கு. ஸோ இப்போ நான் பார்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நான் பார்பிக்கு பார்த்தீங்கன்னா இது முடிச்சிட்டேன். வாவ், கியூட்டி, நீ திரும்பி வந்துட்டியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷைனி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதை பாருங்களேன், அழகாக இருக்கா? நான் பண்ணுற ஹேர் ஸ்டைல் எல்லாமே அழகாக இருக்கும். பாருங்க, அழகாக இருக்கா? பின்னாடிலாம் லுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஹாய், ஹலோ, என்னோடது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 பார்பிஸும் க்யூட் ஆகிடுச்சு. ஸோ ஷைனியும் க்யூட் ஆகிடுச்சு, அப்புறமா லீஸாவும் க்யூட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஹேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்பி ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பார்பிக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய் சொல்லிடு. பாய்.